ஜெபம் பண்ண கடவோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் ஒருவிடமாயிருக்கிற அன்பின் ஆண்டவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே, ஜீவனுள்ள தேவனே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறவரே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். தேவனே தாமே, 2021 ஆண்டின் உம்முடைய கிருபையினாலே இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களை கடந்து வரத்தக்கதாகவும் மீண்டுமாக ஒரு புதிய மாதமாக 10வது மாதத்துக்குள் அக்டோபர் மாதத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கவும் இந்த பரிசுத்தமான மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை காணொளி ஆலய ஆளுநரை கலந்து விடவும் நீர் எங்களுக்கு பாராட்டுங்க அளவு கடந்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை மட்டும் திருக்கரத்திலே பெற்றுக் கொள்கிறோம். இந்த மாதம் முழுமையாக நான் திருச்சபை அனைவருக்கும் நல்ல சரீர சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பு அனைவருக்கும் கிருபையாக கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஆலய ஆராதனை காண்கிற அனைத்து திருச்ச மக்களுக்கும் தெய்வத்தமே ஆசீர்வாதமாக நீ கிருபை பாட்டும். காணொளி ஆலய ஆராதனை கர்த்தரின் மீது பொறுப்பேற்றுக் கொள்ளும். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நிறைவாயிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மேய்ப்பரும் எங்கள் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். நம்முடைய ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகும் கடவுளை துதிக்க வண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்துவை பாமாலை முதலாவது பாமாலையை ஏறெடுப்போம். முதலாவது பாமாலையை பாடுவோம். ஆத்மவே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து.
கட்டுப்பாடு இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் கடனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு அருகே இந்த பிரமாணம் எல்லாவற்றையும் எங்கள் இதயத்தில் பதில வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 18ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் நேரிடும் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கவும் சுத்த இதயத்தோடும் சுத்த மனதோடும் ஒரே தேவனாக உண்மையை பின்பற்றி நடக்கவும் உடைய ஜனமாகி எங்களுக்கு கிருபை தந்தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொதிவாரியான விஷயவேதிக்குரிய சுருக்க ஜெபம். சர்வவல்லமையுள்ள தேவனே, உடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவளுக்கு விரோதமாக சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதியை வரவிட்டு தாவீது ராஜன் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பும் இரக்கத்தில் நினைவுபடுத்த மற்றொரு ரட்சிக்கிறேன். இக்காலத்தில் கொடிய விஷயவியாதியினாலே வாரி கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளுக்கு மேல் மனதுருகி அப்பொழுது தேவரே இரக்கமாய் பாவப்பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதியை நிறுத்தும்படி சங்காரத்தோடு கட்டிருந்தது போல இப்பொழுது எங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷயவியாதியை எங்களை விட்டு நீக்கல்ல உடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் பரமபிதாவே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நண்பின் ஆண்டுகளே, இந்த அருமையான பரிசுத்தமான புதிய மாதமாகிய அக்டோபர் மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமை காணொலி ஆலயங்களை மீண்டுமாக திருச்சி மக்களோடு இணைந்து துதிக்க சோத்திரிக்க ஜெபிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின அளவு கடந்த கிருபைக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த போன மாதத்திலே எங்கள் அனைவருக்கு நல்ல சரீர சுகம் பெற ஆயுள் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் போதிய பாதுகாப்பாக கிடைத்து ஆசீர்வதித்து வழிநடத்திலே நன்றி செலுத்துவோம். எங்கள் ஆயுஷனுக்கு ஒரு புதிய மாதத்தை கிருபையாக கட்டிட்டு மாதம் பொழுது எங்களோடு கூடலும் எங்கள் வேண்டிய எங்கள் அனைவருக்கு வேண்டிய நல்ல சரீர சுகத்தை படைத்து கிருபையாக கட்டிடும். என்னுடைய திருச்சபைக்காக திருமணத்துக்காக நாட்டுக்காக கொடிய கடமைக்கு ஜெபிக்கும் போது ஒரு பெரிய அற்புதங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக எங்களுக்கு நீர் திருப்பி பாட்டும். குறிப்பாக என்னுடைய திருச்சபைக்கு வயது முதல் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் நல்ல சரீர சுக பலன் ஆயுள் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் போதிய பாதுகாப்பால் கிடைத்து ஆசீர்வாதம் வழிநடத்தும். இயற்கையாக உடலுக்கு பரிமாண கொடிகளுக்காக சுவீடுகளுக்கு அடுக்க மருந்து மாத்திரை உணவு ஆகாரத்துக்கு மேலாக எந்த விதத்தில் அவர்கள் தொற்றுகிற அறிவர்கள் பலிவென்று கொண்டு வராமல் ரத்த கொட்டைகள் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். 3 வயதுக்கு அனைத்து சிறு பிள்ளைகள் கத்ததாமே பரிசுத்தமான கிருபை கடன் தொட்டு ஆசீர்வாதத்தை பெற்றோர் ஜபத்திலே வேத வசனத்திலே பிள்ளைகளை வளர்த்து வழிநடத்தி கிருபை பாட்டு கொடுக்கிற ஆகார உணவு தண்ணீர் போடக்கூடிய தடுப்பூசி நாவல் படித்து பெற்றோர் கூட்டு பிள்ளைகளை பத்திரமா வளர்க்க வழிநடத்த இக்கிருபை பாவட்டமாக சிறப்பு ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கும் கேள்வி முதல் 12th வரை படிக்கிற பிள்ளைகள் அனைவரும் படித்து பிடிக்கிறோம். வருகிற நாட்களிலும் அதிகமான எலிமெண்டரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் பள்ளிகள் திறக்கப்பட்டு பள்ளிக்கு செல்ல இருக்கிறார்களே எங்கள் பிள்ளைகள் அனைவரும் பத்திரமாக பள்ளிக்கு சென்று நல்ல முறையில் கல்வி கற்று மீண்டும் சுகபத்திரமாக திறந்தோறும் தன் இடத்து வர கிருபை பாடி யாருக்கு எந்த தொற்றுகள் அறிகுறிகள் வெளிவீடுகள் கொண்டு வராமல் பாதுகாத்து பிள்ளைகளும் நேரத்தை எப்போது சமூக இடைவெளியோடு மாஸ்க் அணிந்து பள்ளியிலே தங்கி படிக்க நீர் கிருபை பாட்டும். ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ பிள்ளைகளுக்கும் போதிய பாதுகாப்பால் நிறைந்து வழிநடத்தும். குறிப்பாக +2 மாணவ மாணவிகளுக்காக 11th மாணவர்களுக்காக 10th மாணவர்கள் ஜெபிக்க வருகிறார்கள். தங்கள் அரசு பொதுத் தேர்வுக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்ட அறிவில் கற்றுக்கொண்ட பாடங்களை கவனமாக கற்று அதிக மதிப்பெண் பெற்று நல்ல முறையில் தன்னை தேர்வு எழுதி முதன்மையாக தேர்ச்சி பெற கத்ததாமே கிருபை பாராட்டுமாறு சிறப்பாக ஜெபிக்கிறோம். கல்லூரிகளை படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு முதுகலை பட்டப்படிப்பு அறிவர் பட்டப்படிப்பு தொழிற்கல்வி பட்டய படிப்பு படிக்கிற பிள்ளைகள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்க எழுது போற சமஸ்தி தேர்வுக்கு நல்ல ஆயத்தப்பட்டு தன்னுடைய தேர்வு எழுத தேர்வு முடிவில் அதிக மதிப்பெண் பெற முதன்மையாக தேர்ச்சி பெற கல்லூரியிலே படிப்பதற்கு ஏற்ற பீஸ் காரியங்களிலே அவர் உதவி செய்ய அனுகூலமாக ஆதரவருக்கு கத்ததாமே கிழிப்பு பாட்டும். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். மருத்துவ சம்பந்தமான படிக்கிற பிள்ளைகள் அனைவருக்காகவும் என்ஜினியர் கோர்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். அவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்க அதுக்கு ஒரு வசதி வாய்ப்பு ஆசீர்வாதத்தை பொருளாதார தேவை பண தேவை தேவை பிராக்டிகல் ப்ராஜெக்ட் ஒர்க் போன்ற காரியங்கள் ஈடுபடும் போது எல்லாவற்றும் சிறந்து விளங்க அதிக மதிப்பெண் பெற முதன்மையாக தேர்ச்சி பெற கத்ததாமே நீர் அவளை ஆசீர்வதித்து வழிநடத்தும் மன்றாடுகிறோம்.
படித்து முடித்து வேலைக்காக காத்து கொண்டிருக்க அன்பு சகோதரிகளுக்காக சகோதரர்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த உலகத்திலே ஏன் சும்மா இருக்கிறது சொல்லி வேலை கொடுத்தது போல இந்த எங்களுடைய திருச்சூர் சார்ந்த பிள்ளைகளுக்கு என்ன படிப்பை படித்து முடித்தால் அதுக்கு ஒரு ஆசிரியர் உருவாக்கி தரும் அன்றாடி மாட்டதே. குறிப்பாக நாங்களே எங்களுடைய திருச்சூரில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற பணியிலே சிறந்து விடுங்க. தேவத்திலே தன்னுடைய பணிகளுக்கு அருந்துள்ள பொருந்தோட திறம்பட செயல்பட கிருபை பாகட்டும். அதிகாரிகள் தயவுகளுக்கு கிருபை பாகட்டும் ஜெபிக்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையாக அநேகத்தையுமே அதிகாரிகள் வைப்பது அடையாளமாக பணி உயர்வு கிடைக்க, ஊதிய உயர்வு கிடைக்க, பணிகளை கட்டி அநேக சாட்சியாக பணி செய்ய கற்றதாமே நீர் அவருக்கு தயவு கிருபை பாடு. அதிகமான குடும்பத்தில் பிள்ளைகள் ஐடி கம்பெனியிலே கம்ப்யூட்டர் ஆன்லைன் பணியில் ஈடுபடுவார்கள். அப்படி பிள்ளைகளுக்கு அறிவிக்கும் நல்ல சுகத்தை தார, பலத்தை தார, பலவீனத்தை நீக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு மன உளைச்சலை எடுத்துக்கொண்டு தைரியத்தை, விசுவாசம், நம்பிக்கை தினந்தோறும் ஜெபித்து தன் பணியில் ஈடுபட்டு பெரிய அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுள்ள கற்றதாமே நீ கிருபை பாடுமாறு சிறப்பாக ஜெபிக்கும். குறிப்பாக நம்முடைய 25 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இரு பாடல் ஜெபிக்கும். திருமணத்துக்காக காத்துக்கொண்ட அன்பு சகோதரிகளுக்கு ஜெபிக்கும். பிள்ளைகள் திருக்கத்து போகிறோம். விசேஷமாக நீர் உலகத்திலே மனிதன் தனிநேர்ப்பது நல்லது எண்ணி ஏற்ற துணையை உருவாக்கி குடும்பத்தை உருவாக்கி தந்தீர். அதே போல திருச்சிவிலே 25 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இரு பாடல் திருமணத்துக்காக காத்துக்கொண்ட சகோதரிகளுக்காக சகோதரி ஜெபிக்கும். வெகு துரிதமாக நல்ல அவசரமான அலையில் சென்றாகி இல்லறத்தில் பிரவேசித்து நாமத்தை மகிமைப்படுத்த நீ கிருபை பாடும். என்னுடைய திருச்சிவிலே திருமணத்துக்கு இணைக்கப்பட போகிற அருமையான குடும்பத்தாருக்காக ஜெபிக்கும். அருமையான மகனை முடித்து போகிறோம். வரிகளாக இணைந்து ஒரு புதிய அவசரமான வாழ்வை பெற்றுக்கொள்ள கிருபை பாட்டும். அவருக்கு நீர் நியமித்த மன்னமகள் குடும்பத்தை ஜெபிக்கும். திருமண ஆலோசனை, பயணிகள், போக்குவரத்துகள், வரவேற்பு நிகழ்ச்சி, இங்கு நடைபெறும் வரவேற்பு நிகழ்ச்சி அனைத்தையும் கத்ததாமே நீர் ஆசீர்வதித்தார மாட்டாடுக. விசேஷமாக எங்களுடைய திருச்சூர் கோசம் கண்டத்தில் திரு வை அதிசராஜ் சாமி ஐயாவுடைய மகன் அருமையான சகோதரி விஜயம் நிச்சயாளுக்காக ஜெபிக்கும். அவருடைய திருமணம் அறிநாட்களே சென்னையில் நடைபெறப் போகிறது. இந்த பிரயாணக்காரிகள் அனைத்தும் கத்ததாமே நீரே பொறுப்பேற்று பத்திரமாக குடும்பத்தை மக்கள் சேர்ந்து திருமணத்தில் கலந்து கொண்டு வீடு சுகபத்திரமாக தேவத்தை குடும்பமாக வந்து துதிக்க சோதரிக்க ஜெபிக்க நீ கிருபை பாடுமா சிறப்பாக ஜெபிக்கும். கடந்த நாட்கள் புதுமண தமிழ் ஜெபிக்கும். திருமணத்தை இணைக்கப்பட்டு ஒரு புதிய குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்திருக்கார்கள். அவருடைய குடும்ப வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை, பணி வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை ஒரு பெரிய அற்புதத்தை ஆசீர்வதி குறிப்பாக ஏற்றவனை இல்லவற்றின் ஆசீர்வாதத்தை பெற்று நாமத்தை மகிமைப்படுத்த நீ கிருபை பாட்டும். இந்த நாளுடைய பிரசவத்துக்காக காத்து கொண்டிருக்கிற சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்கனவே இந்த காரியம் ஒரு பெரிய அற்புதமான காரியமானது. நீ கொடுத்த கர்ப்பத்தின் கனி ஆண்டரை ஏற்றவனை சுகவரத்தின் மூலமாக தாய் தன் பிள்ளைமாய் தந்தினால் பிடித்திருக்கப்பட திருசமத்திலே குழந்தையோடு நன்றி வைத்து துதியும் சோதனை எடுக்க நீ கிருபை பாடுமாறு சிறப்பாக ஜெபிக்கிறோம். நல்ல தைரியத்தால் விசுவாசத்தாலும் பரிசோதனை வரும்போது ஏற்ற நேரத்தை தகுந்த நேரத்தை மருத்துவமனைக்கு கொடுத்து சென்று மருத்துவர்கள் தகுந்த சிகிச்சை கொடுத்து தேவத்தமே சுகபரிசனை பெற்று தாயின் மூலியமாக தேவத்தமே ஆலயத்தில் வந்து கணவனோடு துதிக்க கிருபை பாடும். பரிசுத்த சகோதரிக்காக ஜெபிக்கும். தாய்க்கு குழந்தைக்கும் நல்ல சுகத்தை படைத்தாலும் விளைவித்து நீக்கும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள கிருபை பாடும். இல்லவற்றின் ஆசீர்வாதத்தை காத்துக்கொண்டு அன்பு சகோதரி ஜெபிக்கிறோம். இல்லை என்று இல்லை ஆண்டவரே, ஆம் என்று நம்ம நம்புகிறோம். உம்மால் கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் இதோ பிள்ளைகள் கத்திரவர சுதந்திரம் கற்பத்தை கனி அவனால் கிடைக்கப்பட்ட பலன் அந்த வசனத்தை அடிப்படை இப்படிப்படி தேவைகளுக்காக ஜெபிக்கும் போது இந்த ஜெபத்தை கேட்க ஒவ்வொரு வாழ்விலும் ஒரு பெரிய அற்புதத்தின் ஜெபமாக மாற கத்ததாமே நீ கிருபை பாடுமாறு சிறப்பாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை பெற்றோர்கள் ஜெபிக்கிறோம். அவரவர் செய்கிற பணியிலே, வேலையிலே, ஊழியத்திலே, வியாபார காரியத்திலே, குறிப்பாக தமிழக அரசாங்கத்திலே, மத்திய அரசாங்கத்திலே, தபால் துறையிலே, மின்னணுவிலே, மருத்துவத்துறையிலே, காவல்துறையிலே, ராணுவ துறையிலே, தனியார் பிசினஸாக செய்கிற அடியார்களுக்காக, தனியார் தொழிற்சாலை பணி செய்கிற அடியார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் பணியில் சேர்ந்தவர்கள் பணி உயர்வு பெறவே, ஊதிய உயர்வு பெறவே கத்ததாமே பெரிய அதிகாரிகளுக்கு தயவு கிடைக்க பணியின் நாடுகளை கற்றுக்கொள்ள கத்ததாமே நீ கிருபை பாடுமாறு சிறப்பாக ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சியில் அதிகமான குடும்பத்தை மக்கள் வியாபாரம் செய்கிறார்களே, அவர்கள் செய்கிற வியாபாரத்தை முதலாக ஆசீர்வதித்தாரும். வியாபாரத்தில் ஈடுபட போகும்போது அரசு சட்டத்திற்கு கண்டிப்பாக கடைபிடிக்க கிருபை பாட்டும். வியாபாரத்திற்கு பொருட்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்தாரும். வருகிறவர்கள் சமூக இடைவெளியோடு மாஸ்க் அணிந்து தன்னுடைய தேவையான பொருட்கள் வாங்கும்போது அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை பாட்டும். நீ கைது நிலவரை கத்தரும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீ கீழாக மேலாக கத்தரும் வாழாக்கம் தலையாக்குவார். நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பான் வசம் உண்மை. அந்த வசனத்தை அனுப்பாக ஜெபிக்கும் போது ஒரு பெரிய அற்புதத்தை தினந்தோறு பெற்று கத்தனை துதி சோதரித்து நாமத்தை மகிமைப்படுத்த நீ கிருபை பாட்டும். வாகனை இயக்கி அதோடு தன் குடும்பத்தில் நடத்தி அடியாளர் ஜெபிக்கும் அந்த குடும்பத்தின் தேவைகள் கடினப்பட்டு உழைப்பது நீர் அறிவி. வாகனத்தை இயக்கும்போது பொறுப்பிடத்திலும் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் உள்ளம் புறமும் தூய்மையாக்கப்பட்டு பத்திரமாக அரசு சட்டத்திற்கு கண்டுபிடித்து தேவைக்குமே அதிக வேகம் செல்லாமல் இந்த நமக்கு எல்லா வேலையிலும் ஒரு போதிய பாதுகாப்போடு பணி செய்து அது மூலம் கிடைக்க ஆசீர்வாதத்தை குடும்பத்தில் வைத்து ஜெபித்து பயன்படுத்தும் போது அதெல்லாம் தேவைகளுக்கும் போதுமான
நிறைவானதாகவும் அதிக ஆசீர்வாதமாக நீ திருப்பி பாட்டுமா சிறப்பு ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சி பெற்றோர்கள் தாங்கி கொண்டு ஊழியர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஐஎம்எஸ் ஐஎம்எம் மாணவரம் கிருபா மினிஸ்ட்ரி எம்பிஷன் ஊழியம் பிலிப் மினிஸ்ட்ரி டிவி ஊழியம் குறிப்பாக வட மாநிலத்தில் படித்த ஊழியர்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் புதிய விசுவாசின் தேவைகள் தென் மாவட்டம் படித்த ஊழியர்கள் குடும்பங்கள் காணொலி ஊழியம் டிராக்ஸ் ஊழியம் ரேடியோ ஊழியம் விசேஷமாக தொலைக்காட்சி ஊழியத்தை ஜெபிக்கப்பட்டது. நம்பிக்கை டிவிக்காக மட்டுமாக சத்தியம் டிவிக்காக ஆசீர்வாத டிவிக்காக இன்னும் காட் சேனல் இப்படியாக தொலைக்காட்சி மூலமாக இயேசு நாமத்தை ஒளிபரப்புகிற அனைத்து ஊழியர்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக டெக்னீஷியனுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஊழியத்து மூலம் அநேக மக்கள் மறந்துள்ள புரிந்துள்ள ஏற்றுக்கொள்ள தங்கள் ஆத்மாவை உடைய திருச்சபத்தில் அர்ப்பணிக்க கத்தத்தான் திருப்பி பாராட்டுமாக சிறப்பாக ஜெபிக்கிறோம். எப்பமா நம்முடைய திருச்ச மக்கள் நீங்கள் ஆலய ஊழியத்திலையும் தாங்கி கொண்டிருந்த நீர் அறிவீர். அதற்கு நன்றி சுத்தம் பண்ணுறேன். ஆலய ஆராதனை காணிக்கை நன்றி காணிக்கை துதி காணிக்கை சோத்திரி காணிக்கை வியாபாரப்படுத்தி காணிக்கை தசபபா காணிக்கை கொடுத்திரு காணிக்கை இப்படியாக பலவிதமான காணிக்கைகளை தங்கிட்ட கட்டாரத்தில் கொடுத்து ஊழியத்தை கனப்படுத்தும் போது அதுக்கு ஒரு ஆசிரியர்கள் குடும்ப வாழ்வில் பிள்ளை வாழ்விலே தனிப்பட்ட வாழ்விலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக திருப்பி பாராட்டுவாக சிறப்பாக ஜெபிக்கிறோம். எப்படிமா நான் எங்களை ஆலய மாஸ்டர் கமிட்டி மெம்பர்ஸ் ஆபீஸ் மேனர் டிசி மெம்பர் ஆலய ஊழியர் ஆபீஸ் ஸ்டாஃப் அவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் பெயர் பெற தனித்தனியாக நீர் ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். இந்த ஆலய வளர்ச்சி ஜெபிக்கிறோம். அவ்வப்போது திருச்சி மக்கள் வருகிறோம். ஆலயத்துக்கு வரும்போது போகும்போதும் பத்திரமாக வந்து செல்ல கத்தத்தாமை திருப்பி பாட்டு ஒவ்வொரு வியாழன் நடக்கின்ற சிறப்பான ஆராதனைகள் ஜெபிக்கிறோம். ஞாயிறு நடத்த முடியாத சூழ்நிலை அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் நடக்கிற சிறப்பான ஆராதனை பயத்தோடு இருக்க மக்களும் வந்து கடந்து கொண்டு பயம் நீங்கி ஆண்டு நடத்திலே தொட்டால் ஆண்டு ஊழியத்தை கனப்படுத்தின ஆண்டு ஊழியத்தை பங்கு பெற்று விசுவாசத்தோடு கலந்து கொள்ளத்தக்கதாக நீ திருப்பி பாடும். இப்பளமா நான் பண்ணேன் எங்களுடைய திருமணத்தின் பேரர் ஐயாவுக்காக பேர அம்மாவுக்காவுடைய 2 மகன் குடும்பங்களுக்காக அவரோடு இணைந்து பணிசிற டயசிசன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஃபைனான்ஸ் ட்ரெஷரர் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருமணத்தில் ஓய்வு பெற்ற மூத்த ஆயர்கள் பணிசேக மூத்த ஆயர்கள் இணை ஆயர்கள் உதவி ஆயர்கள் மட்டுமாக சபை டீக்கன்ஸ் சபை ஊழியர்கள் அனைவரும் கத்தத்தாமை ஆசீர்வதித்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். பலமான இக்கட்டான சூழ்நிலை கொடிய சூழ்நிலை அறிவியல் இந்த சூழ்நிலை மாற்றி தர ஒரு ஆலோசனை பெற உடைய வழிநடத்தி பெற்றுக்கொள்ள கத்தத்தாமை திருப்பி பாட்டுமா சிறப்பாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேச பிரதமருக்காக புதிய குடியரசு தலைவருக்காக புதிய ஜனாதிபதிக்காக இந்திய அனைத்து மாநில முதலமைச்சருக்காக அமைச்சர் பெருமாள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்காக மருத்துவ அமைச்சருக்காக மருத்துவ செயலருக்காக அமைச்சர் பெருமாள் ஜெபிக்கிறோம். நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலிலே நீதி நேர்மை நியாயம் உண்மையோடு நமக்கு உகந்தவர் தெரிவு செய்யப்பட்டு ஏழை வெளி மக்கள் சென்றடைத்ததாக அவர் நடத்தினை முழுமையாக ஈடுபட்டு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் தீய எண்ணங்கள் தீய சக்தி இல்லாமல் செயல்படத்தக்கதாக அதிகாரிகளை பொறுப்பாளர்களை தெரிவு செய்ய கத்ததாமே தெரிந்து பாடும். தேர்தல் அதிகாரிகள் அதுக்குரிய ஈடுபடுகிற அனைத்து பொறுப்பாளர்களையும் கத்ததாமே நீரை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு சிறப்பாக ஜெபிக்கிறோம். இப்பளமா நாள்களே ஆங்காங்கே பலமான இயற்கை சிந்தினால் பலமான நேரத்திலே கொடூரமான சூழ்நிலை பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஆறுதல் விசுவாசம் நம்பிக்கையும் சத்துவத்தையும் கல்வியாக கற்றுவிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்க அசைத்துக் கொண்டிருக்கிற கற்றுவித்துக் கொண்டிருக்கிற கொடிய கொள்ளை நோய்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை நோய்களை தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து செயலாற்றி கொண்டிருக்கிற சீஃப் டாக்டர்ஸ் மட்டுமாக தாதிமாக தூய்மை பணியாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர் தடுப்பூசி தாயத்தை அது ஏற்றுமதி இறக்குமதி செய்து தடுப்பூசி முகாமை பரிசீலிக்கூடிய ஊழியர்கள் அனைவரையும் தக்கத்தாமை ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு சிறப்பு ஜெபிக்கிறோம். இப்பளமா தேவத்தின் நாள்படி எங்களுடைய ஆலை லேண்ட் அனுமதி காலையில் ஜெபிக்கிறோம். வெகு சுருதமாக நீர் தொலைத்தில் மனுஷன் தேவையில் வாழ்ந்தது போல எங்களுக்கு அதிகாரிகள் டைரி கிடைக்கப்பட்டு அனுமதி கிடைக்கப்பட்டு பட்டா கிடைக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டை ஜெபித்து ஆரம்பிக்கத்தக்கதாக நீ தெளிவை பாட்டும். தனியாக நின்று கொண்டிருக்கிற எங்களுடைய ஆலயத்தில் திடப்பட்ட ஆலயத்தை ஜெபிக்கிறோம். வெகு துரிதமாக பேர ஒரு நல்ல தேதி கொடுத்து எங்கள் ஆலயத்தில் திடப்படுத்தலாக நடத்தி அது மூலம் திருச்ச பிள்ளைகள் அநேக அங்கத்தினர்களாக மாற நீ திருப்பி பாடுமா சிறப்பு ஜெபிக்கிறோம். எப்படிமா நடித்து ஜோடிசிற குடும்பத்து மக்கள் வாழ்வில் பண கஷ்டம் மன கஷ்டம் பலமான கொடிய கொடைகள் அவசியப்பட்டுக் கொண்டு அறிவில் அப்பேற்பட்ட குடும்பத்து மக்கள்கிட்ட விசுவாசத்தை நம்பிக்கை சத்துவத்தை சமாதானத்தை சரீர சுகத்தை பலத்தை போதிய பாதுகாப்பை நீ கிருபையை கற்றுவிட்டு ஆசிரியர் வழிநடத்தும். ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தில் வந்து ஜெபிக்க ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய அற்புதத்தை அன்றாட வாழ்வில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ கிருபை பாடுமாறு சிறப்பு ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்தமான மாதத்தை எங்கள் அனைவருக்கு ஆசிரியர் கொண்டாடுகிறோம். இந்த மாதத்தை தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுபவர் திருமணம் அனைத்து அனைவருக்கும் நல்ல சரி சுகர் பலன் ஆயுள் ஆசிர்வாதம் சந்தோஷம் சமாதானம் போதிய பாதுகாப்பால் நிறைத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். எப்படிமாக தேவையுள்ள காணொலி ஆராதனை கத்ததாமே மட்டும் ஆசீர்வதித்து தொடர்ந்து நடைபெறும் அனைத்து நிகழ்வையும் ஆராதனை கத்ததாமே நீர் எனக்கு நிறைவாக்கி தர ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். வேதபாட வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 37 வரை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் ஆக்கப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாக ஏதாவது நீ உனக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும் பொழுது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் ஆக்கப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக நாம் யாரும் பொதுவான இசைய விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்துவரைக்கிற சர்வவல்ல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாகிய தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாகும் முன்னே நமது பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்னுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். மனிதன் நமக்காக நமக்கு நெஞ்சு கற்றுக்கொண்டாவும் காமனிதரிகே பசுத்தாவினால் தகுதிக்கு மனுஷனானார். நமக்காக பொதுப்படையின் காலத்தில் சிறிதவர்களுடைய பாடுபட்டு அடக்கமாக்கப்பட்டார். வேத வாக்கியபடி 3 நாளாம் வைத்திருந்தார். பரமண்டத்தில் ஏறி பிதா வலதுபாசி வீட்டிருக்கிறார். உயிரோரை மக்கள் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கத்திரமாய் ஜீவனை கொடுக்கிறமாய் பிதாவிலும் குமார் என்று புறப்படுமாய் பிதாவோடு குமாரோடு கூட தோத்திரப்படுமாய் தீர்க்கதரிசி மூலம் அவரைக்கிற பரிசுத்த விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருத்தி ஒன்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானத்தை அறிக்கிறேன். மரித்த உயிர்களும் அறிவுகளை ஜீவனாக காத்திருக்கிறேன். ஆமென். சரியாக பண்ணுவோம். சபையாருக்கு அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள். நமது காணொலி ஆலயாளர்களே பங்கு கொண்டிருக்க புதிய சபையார், புதிய விசுவாசிகள் நம்முடைய சபையாகவும் நம்மோடு வாழ்த்தி வரவேற்றுகிறோம். கர்த்ததாமே நம் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தை அபிரதமான ஆசீர்வாதத்தால், சந்தோஷத்தால், சமாதானத்தால் ஆண்டவர் நினைத்து வழிநடத்துவாராக. நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு வியாழன் மாலை 6:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். முதலாவது 3வது வியாழன் திருவிழா ஆராதனையாகும். 2, 4, 5 வியாழன் சாதாரண ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சபையை தவறாமல் இந்த வியாழன் ஆராதனையில் பங்கு பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம். சபையார் ஆலய ஆராதனை வரும்பொழுது மூக்கு வாய் முழுமையாக மூடியிருக்குமாறு முகக்கவசம் அணிந்து ஆலய ஆராதனை பங்கு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆலயார் முடிந்த பிறகு பிற சபையாரோடு பேசும்போது சமூக இடைவெளியோடு நின்று பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முடியுமானால் நீங்கள் ஆலயார் முடிந்த பிறகு வெகு சீக்கிரமாக இளைஞர்களை செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
தமிழக அரசு விதித்துள்ள அரசு சட்டத்திட்டங்கள் எப்பொழுதும் சபையார் தவறாமல் கடைபிடிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வியாழன் 6 மணிக்கு 7/10/2022 அன்று நமது ஆலயத்திலே திருவண்டு ஆலயாளர் நடைபெறும். எனவே சபையார் திருவண்ணகத்தில் தகுதாயத்தோடு கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். வரும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை வெள்ளி ஜெப ஆராதனை ஆடியோ சர்வீஸ் மூலம் சபையார் வாட்ஸ்அப் மூலம் ஒளிபரப்பப்படும். சபையார் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். ஒவ்வொரு ஞாயிறு காலை 8 மணிக்கு நமது காணொலி ஆலயாளரை சபையின் வாட்ஸ்அப் மூலம் சபையாருக்கு பகிர்ந்து கொள்ளப்படும். சபையார் அதிலும் தவறாமல் பங்கு பெறுவார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலய அலுவலகம் திங்கள் முதல் வியாழன் வரை தினமும் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை திறந்திருக்கும். சபையார் ஆலய அலுவலகத்தில் வந்து ஆலய சந்தா காணிக்கை, ஆலய கட்டிட காணிக்கையை கொண்டு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். சபையார் வியாழக்கிழமை ஆலயம் வரும்போது அக்டோபர் மாத செய்தி மணிகள் தவறாமல் எடுத்து சென்று அதுள்ள வேத வினாவுடைய போட்டிகளில் கலந்து கொள்ளுமாறும் விடைத்தாளை எழுதி ஆலயத்துள்ள வேத வினாவுடைய விடைத்தாள் பெட்டியிலே குறித்த நாளிலே போடுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே தம்முடைய பிறந்தநாள் மற்றுமாக திருமண நாள் கொண்டாடுபவர்கள், அதாவது 3:10 முதல் 9:10 வரை இந்த வாரத்திலே தம்முடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுபவர்கள். 4:10 திருமதி ஜெயராணி தாசன், 5:10 திரு வி மணிலால், திருமதி புஷ்பா ஜான்சன், 6:10 பிரின்ஸ் சன் ஆஃப் திரு எஸ் பிராங்க்லின், 8:10 திரு பி அலெக்ஸ் ஜெயச்சந்தர், ஜெவின் சன் ஆஃப் திரு சி ஜார்ஜ், கிளாட்விட் டேவிட் சன் ஆஃப் திரு ஜே செல்வர், 9:10 ஜே எம் ஜெனிசா டாக்டர் திரு பி ஜெயசீலன் அமிர்தராஜ். இந்த வாரத்திலே தம்முடைய திருமண நாள் கொண்டாடுபவர் 9:10 திருமதி திரு மகேந்திரன். பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் மனமான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் குறிப்பிட்டு கத்திரங்கள் அமிர்தமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்காகவும் திருமணநாள் கொண்டாடுபவர்களுக்காகவும் ஒரு நிமிடம் இந்த நிலையிலே கடைகள் தாக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டிலே அருமையான பரிசுத்தமான புதிய மாதத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை காணொலி ஆலயத்திலே நம்முடைய திருச்சமூகத்திலே இந்த வாரத்திலே நம்முடைய பிறந்தநாள் கொண்டாடிய திருச்சி அடியார்களை பெயர் வாசித்தோம். அனைத்து அடியார்களுக்கும் நல்ல சரீர சுக பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பால் நிறைந்த ஆசீர்வாதம் வழிநடத்தும். இந்த புதிய ஆண்டில் தொடங்க வேண்டிய காரியம், முடிக்க வேண்டிய காரியம், செய்கின்ற காரியங்கள், எதிர்பார்க்க நன்மையான காரியங்களால் நீ நிறைந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்தி ஜெபிக்கும். விசேஷமாக பெற்றோர்கள் செய்கிற பணியிலே, வேலையிலே, ஊழியத்திலே, வியாபார காரியங்களிலே படி பெருக்கமான ஆசீர்வாதம் நிறைவாக்கி கிருபை பாட்டும். படிக்கிற பிள்ளைகள் படிப்பு காரியம் சிறந்தவனக உடைய நாணத்தால் நீர் அவரும் நிறைந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். விசேஷமாக இந்த வார்த்தையை தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற திருமதி ஜெயராணி தாசன், திரு வி மணிலால், திருமதி புஷ்பா ஜான்சன், பிரின்ஸ் திரு பி அலெக்ஸ் ஜெயச்சந்தர், ஜெவின், கிளாட்விட் டேவிட், ஜே எம் ஜெனிசார் அனைவரையும் உடைய பரிசுத்தமான கிருபை கரம் தொட்டு ஆசீர்வதித்து அனைவருக்கும் நல்ல சரீர சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பால் நீ நிறைந்த ஆசீர்வதித்து வழிநடத்த மன்னிடுவோம். இந்த வாரத்தில் அவருடைய திருமணம் கொண்டாடுகிற வெளிநாட்டில் இருக்கிற திருமதி திரு மகேந்திரன் குடும்பத்துக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அருமையான குடும்பத்தாரை நீர் அமிர்தமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும். அவருடைய பிள்ளைகளுடைய பெற்றோரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் விட்டே கட்டாயம் கட்டுரை பிரயாசம் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரஞ்சி பண்ணது எனக்கு ஒத்தாசை வரப்பவர்களுக்கு நேராக என் கண்களின் வசூல் அடிப்படையில் ஒரு ஒத்தாசை, ஆதரவு, அனுகூலம், ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், சரீர சுக பலன், போதிய பாதுகாப்பு, அருமையான குடும்பத்தை பெற்றோர்கள் சார்ந்த குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை நீர் தெரிவிப்பார்கள். எங்களுடைய திருச்சி மக்கள் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தை கர்த்ததாமே நீர் ஆசீர்வதித்தார மன்றாடுகிறோம். நீர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் கடவுளை துதிக்கரமாகவும் கடவுளுடைய செய்திக்கிழமை ஆயத்தப்படுத்துவனமாக கிறிஸ்து சபை பாமாலையில் 367வது பாமாலையில் முதல் 2 கவியும் கடைசி கவியும் பாடுவோம். பாமாலையில் 367 முதல் 2 கவியும் கடைசி கவியும் பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது நம்மை கடவுளுடைய செய்திக்கு ஆயத்தப்படுத்துவோம். ஜீவனோ நீ
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான புதிய மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை காணொலி ஆலயம் மூலமாக இந்த திருச்சமத்திலே திருத்த மக்களாக ஒன்றாக இணைந்து உடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். வசனத்தின் ஆழங்களை நாங்கள் சத்தியங்களை தெளிவாய் கொண்டுள்ள எங்களுடைய கண்களையும் செவிலையும் மனதிலையும் தேவதைத்தாமை நீர் தருந்துள்ளோம். பேசுகிற அடையலை மறைத்துள்ளோம். எங்கள் அனைவரின் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தியுள்ளோம். எங்கள் அனைவரையும் உடைய தூய ஆவியானவரால் நிறைந்தருளும். மீது இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை ஆசீர்வாதத்தையும் கூறுகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்துக்கு அனைத்து ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து திரும்பியாக கற்றுவிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தெளிந்து ஒழுங்குபடி நாளே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின்களாக வேத பாடம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு இறை மக்களின் திருப்பணி. இறை மக்களின் திருப்பணி, மினிஸ்ட்ரி ஆஃப் தி லேட்டி என்று சொல்லலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் தி லேட்டி, இறை மக்களின் திருப்பணி. இறை மக்கள் என்றால் எங்கேயோ இருக்கிறவர்கள், யாரோ என்று எண்ணமில்லை, வேற ஒன்றும் இல்லை, சபையார் தான். சபையாரின் திருப்பணி நீங்க என்ன? இறை மக்கள் என்றால் கடவுளின் பிள்ளைகள். கடவுளின் பிள்ளையார் திருச்சபையார், கடவுள் உகந்தவர்கள். அவர்கள் என்ன பணி செய்கிறார்கள் என்பதைதான் நாளிலும் தியானிக்க போகிறோம். திருச்சபை என்பது கிறிஸ்துவை தலையாக கொண்டு சபையாரால் சபை மக்களுக்காக சபை நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். திருச்சபை என்பது கிறிஸ்துவை தலையாக கொண்டு சபையாரால் சபை மக்களுக்காக சபையாக நடைபெறுவதுதான் திருச்சபை. சற்று மாற்றி சொல்ல வேண்டும் என்றால் மக்களால் மக்களுக்காக இயங்குகின்ற மக்களின் இயக்கமாகும். மக்களால் மக்களுக்காக இயங்குகின்ற மக்களின் இயக்கமாகும். ஆயிரம் சரி, பாஸ்டர் கமிட்டி மெம்பர் சரி, திருச்ச மக்கள் சரி, எல்லாரும் மக்கள். இந்த மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதன் மூலம் திருச்சபை நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த திருச்சபையை கிறிஸ்துவ மக்கள் என்று சொல்லும்போது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ விசுவாசிக்க சபை மக்கள் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு சபையாரும் ஒரு ஊழியக்காரர்கள். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிற அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பேராயர் வில்லியம் டெம்பிள் என்கிற பேராயர் திருச்சபை குறித்து சொல்லும் பொழுது இப்படியாக கூறுகிறார்: உலகத்தில் பிறருக்கென வாழும் ஒரே நிறுவனம் திருச்சபை என்கிறார். உலகத்திலே பிறருக்கென்று செயல்படுகிற ஒரே நிறுவனம் இந்த திருச்சபையாகும். சபை மக்கள் தங்களுடைய தாழ்மை திறமைகளை கிறிஸ்துவுக்காக திருச்சபைக்காக எந்த சூழ்நிலையிலும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் இந்த திருச்சபையின் நோக்கமாகும். ஜெபித்தல், கொடுத்தல், கீழ்ப்படுதல் என்கிற குறுகிய வட்டத்திற்குள் நின்று விடாமல் திருச்சபை மக்கள் அனைவரும் ஊழியத்திலே பங்கேற்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு வலியுறுத்துவதை, கற்றுக் கொடுப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதே மக்கள் திருப்பணி என்பது அன்றாட வாழ்க்கையில் கிறிஸ்துவை போன்று சாட்சியாக வாழ்வதாகும். தனது சொந்த நம்பிக்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டும் வாழ வேண்டும். சபையாரின் பணி சமாதானத்தை உருவாக்க வேண்டும். முதலாவதாக சபையாரின் பணி என்னவா? சமாதானத்தை இல்லையென்றால் அமைதியை உருவாக்க வேண்டும். பழைய பாட்டின் புத்தகம் கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 18 முதல் 28 வசனங்கள் வேத பாடம் கொடுக்கப்பட்டது. அந்த பகுதியை படித்து பார்க்கும்போது நாபால் மாவானில் இருந்த ஒரு பெரிய செல்வந்தர். நாபால் ஆளுநருக்காக ரோமம் கத்திருப்பதை அறிந்து தாவீது என்ன பண்ணினான்? 10 இளைஞர்களை அழைத்து கார்மேல் இருக்கிற நாபாலை சந்தித்து சமாதான வாழ்த்துக்களை கூறுங்கள் என்று அனுப்பி வைத்ததை பார்க்கிறோம். ஆனால் முரடனாக இருந்த நாபால் அவன் ஏற்றுக்கொள்ளாமல் வலிமையாக திரும்பி அனுப்பிவிட்டார். இந்த செய்தியை கேட்ட நாபாலின் மனைவி அபிகாயில் அமைதியற்ற சூழ்நிலை அறிந்து அமைதியற்ற சூழ்நிலை உருவாகும் என்ற நோக்கத்தோடு உடனடியாக அபிகாயில் என்ன பண்ண தாவீதை சந்திக்க புறப்பட்டு தாவீதை கண்டு தாவீதுக்கு முகப்புற விழுந்தாள் என்பதை 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எடுத்து காட்டுகிறது. தாவீதிடம் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று அபிகாயில் மன்றாடுவதை பார்க்கிறோம். நாபால் மீது இருந்த கோபத்திலே தாவீது கோபம் தணிந்தது. போர் உருவாகி அமைதியற்ற சூழ்நிலை உருவாகுகின்ற வேளையிலே அபிகாயில் என்ன பண்ணுகிறார்? ஒரு சொல் மூலமாக தாவீது மன்றாடுவது மூலமாக அமைதியை உருவாக்கியதை பார்க்கிறோம். அபிகாயில் இந்த ஒரு செயல் முழு நாட்டுக்கும்
அமைதியை கொண்டு வந்ததை அந்த பகுதி நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. சரியான நேரத்திலே சரியான இடத்திலே அபிகாயில் சாதுரியமாக ஞானத்தோடு செயல்பட்டு அமைதியை உருவாக்கினார் என்பதை வேதவசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து ஊழியத்திலும் அமைதியை நிலைநாட்ட உலகத்தில் வந்தார். அவருடைய மல பிரசங்கத்திலே அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர் கடவுள் மக்கள் என அழைக்கப்படும் என்பதை மத்திய எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்து காட்டுகிறது. இன்றைய திருச்சபையார் திருப்பணி திருச்சபையிலும் சமூகத்திலும் அமைதியை உருவாக்கின்ற திருச்சபையாக திருச்சி மக்களாக இருக்கிறோமா? கடவுளின் மக்களாக வாழும் திருச்சி மக்கள் கடவுளின் பணியை செய்ய வேண்டும். ஆண்டவர் அமைதியாக பணியை செய்வதற்கு நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவரே, அமைதியான கருவியாக என்னை உருவாக்க வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். லார்ட், மேக் மீ an instrument of peace என்ற ஜெபிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். முதலாவது பார்த்தோம், சபையார் அமைதியை உருவாக்குகின்ற திருப்பணியை செய்ய வேண்டும். சபையார் பணி சமாதானத்தை என் அமைதியை உருவாக்க வேண்டும். இரண்டாவதாக சபையார் இறை மக்களின் திருப்பணி பிறருக்கு உதவி செயல் என்பதாகும். வாசிக்க கேட்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வசனங்கள் வாசிக்க கேட்டோம். கடவுளின் நியாய பிரமாணங்களை அறிந்து கொண்டு கடைபிடித்தால் கண்டிப்பாக நித்திய ஜீவனை அடையலாம் என்று யூதர்கள் நம்பினார்கள். ஆனால் அறிவு கண்டிப்பாக மீட்பையோ நித்திய ஜீவனையோ உண்டாக்காது, கொடுக்காது என்பதை விளக்குவனமாக தான் இயேசு ஓமையை கூறுவதை பார்க்கிறோம். 2 யூதர்கள் நடைபெறுகிற சம்பாஷணை உரையாடல். இயேசு யூதர், நியாயசாஸ்திரி ஒரு யூதர், 2 யூதர்கள் உரையாடுகிறார்கள். இதை பார்க்கும்போது திருமணத்திற்கு இணையாக அநேக வசனம் ரோமர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ரோமர் 7ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வசனம் மற்றும் 18ஆம் வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனம் பற்றி பார்த்தால் இந்த உரையாடலின் உணர்வை அங்கே பார்க்கிறோம். எருசலேம் நகர் கடல் மட்டத்திலிருந்து 750 மீட்டர் உயரத்தில் உள்ளதாம். கடல் மட்டத்திலிருந்து எரிகோ பட்டணம் 300 மீட்டர் தாழ்வில் இருக்கிறதாம். 2 பட்டணங்களுக்கு இடையிலே கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் உண்டாம். எரிகோவை பற்றி லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் கூறுவதை பார்க்கிறோம். எரிகோவின் குருடனை பார்க்கிறோம். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லும் பாதையானது அநேக பள்ளங்கள், இறக்கங்கள், அடர்ந்த புதர்கள், குகைகள், பாதைகள், நெளிவுகள் நிறைந்ததாக காணப்படும். இன்னும் சொல்லப்பட்டால் திருடர்கள் அதிகமாக கொள்ளை கொண்டுதான் அந்த பகுதியிலே நிறைந்திருக்கிறார்கள். ஆகவே இயேசு இந்த நிகழ்வை கூறும்போது அந்த நடைபெறுகிற உண்மை நிகழ்ச்சியை உறுதிப்படுத்துவதாக இந்த நிகழ்ச்சியை அவர் கூறுவதை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31, 32 வசனம் படித்து பார்த்தால் எருசலேம் தேவாலயத்தில் பணி செய்யும் ஆசாரியர்கள் பலர் சுற்றுப்புறங்களிலே இருந்து வாழ்ந்தார்கள். அவ்வாறு எருசலேமில் தன்னுடைய ஊழியத்தை முடித்து தனது ஊருக்கு செல்லும் வழி குற்றுயிராய் கிடந்த மனிதனை கண்ட ஆசாரியன் வெளியே சென்றான் என்று இயேசு ஓமையாக கூறுகிறார். ஒருவேளை குற்றுயிராக இருந்த அந்த நபரை அந்த ஆசை எப்படி பார்த்திருக்கலாம், அவர் எழுந்து போயிருக்கலாம் என்று எண்ணிதான் அவனிடத்தில் போகாமல் பக்கமாய் விலகி போனான். சதுசேயருடைய சட்டத்திட்டப்படி ஆசாரியன் லேவியன் இறந்து போனவர்களை தொடக்கூடாது, தொட்டால் தீட்டு என்பதை லேவியராகவும் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து காட்டுகிறேன். தொடர்ந்து லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படித்து பார்க்கும்போது இயேசு சொன்னதை கேட்டுக்கொண்ட 3வது நபர் யார்? ஆசாரியர் லேவியன். அடுத்து யார் சொல்ல போகிறார் என்று யூகிக்கிறார் இந்த நியாயசாஸ்திரி. ஒருவேளை ஒரு இஸ்ரவேலன் என்று இயேசு சொல்லுவார் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே நியாயசாஸ்திரி எதிர்பார்ப்பை நிரூபணமாக்கி இயேசு வேறொரு ஆளை அடையாளம் காட்டுவதை பார்க்கிறோம். தேவாலயத்தை பணிவிடைக்காரர்களை விட யூதர்களால் பாலியல் என்று தீண்டத்தகாதவன் என்று கருதப்பட்ட ஒரு சமாரியனை இயேசு இந்த ஓமையிலே கூறுவதை பார்க்கிறோம். இயேசு அவனை சிறந்தவனாக காட்டுவதை இங்கே பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் இடையில் நல்ல சமாரியன் சத்திரம் என்ற ஒரு பெயரிடல் ஒரு சத்திரம் இருந்ததாம். சமாரியன் அடிப்பட்டவனை யூதர் கையில் ஒப்பு கொடுக்காமல் தானே அவனை கவனித்துக் கொண்டான். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35 படித்து பார்க்கும்போது சமாரியன் அங்கு ஒரு நாள் தங்க நேர்ந்தது. தான் புறப்பட்டு சொல்லும் போது தானே 2 தினாரியத்தை அவனுக்கு கவனித்துக் கொள்படி அவனுக்கு சத்தத்தால் கையில் கொடுத்ததே பார்க்கிறோம்.
இயேசு மறைமுகமாக சத்திரத்தானையும் இந்த இடத்துல அடிக்கொள்ளிட்டு காட்டுகிறார். நன்மை செய்கிறவனாக இருப்பதை பார்க்கிறோம். என்ன சொல்கிறார் சமாரியன், இவனுக்கு அதிகமாக செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது இவனுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். 10:37 சமாரியன் என்று சொல்லை நியாயத்தை சொல்லாமல் வேறு பதிலை சொல்றான். யார் இவனுக்கு பிறனா இருந்தான்னு கேட்கும்போது அவனுக்கு நன்மை செய்தவனே என்கிறான். சமாரியன் என்று சொன்னால் என் வாய் தீட்டாகும். தீட்டத்தகாத சூழ்நிலையிலே ஜாதி வரி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஏற்று ஓமையை கூறும் பொழுது அதற்கு ஈடு கட்டுமாக நியாயத்திற்கு பதிலை கூறுவதை பார்க்கிறோம். யார் என்று சொல்லி கேட்கிறார். சொல்லியிருக்கலாம், அந்த சமாரியன் சொல்லியிருக்கலாம். சமாரியன் சொன்னால் அதற்கு கேவலம் என்று சொல்லி என்ற எண்ணத்திலே அவன் என்ன செய்கிறாராம், இவனுக்கு நன்மை செய்தவனே என்று அடிக்கொள்ளிட்டு காட்டுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய இறை மக்களின் திருப்பணி மினிஸ்ட்ரி ஆஃப் தி லேயிட்டி என்று சொல்கிறோமே, இறை மக்களின் திருப்பணி எப்படி இருக்கணுமா? அனைவருக்கு பொதுவாக காணப்பட வேண்டுமா? முதலாவதாக இறை மக்களின் திருப்பணி பணிவுள்ள பணியாக இருக்க வேண்டும். பணிவுள்ள பணி. மத்திய விசேஷம் 10:42 தாழ்மையோடு பணி செய்தல். சீசன் என்ற நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மையாவாக சொல்கிறேன். ஒரு சாதாரண தண்ணீர் அது கொடுத்தாலே அதனால் பெரிய பலனை அடைமணி என்று கூறுகிறார். பணிவுள்ள பணி. தண்ணி தானே கொடுத்துட்டு போகணும் தானே அப்படின்னு நான் சொல்கிறார். கிறிஸ்துக்களுடைய பணிவுள்ள பணியை நீங்க நம்ம செய்கிறோமா? தெரிஞ்ச மக்கள் யோவான் 12:3 அப்பொழுது மரியாள் வெளியே பெற்ற கலகமில்லாத நலந்தம் என்ற தைலத்தில் ஒரு ராத்திரி கொண்டு வந்து அதை இயேசு பாதையை பூசி தன் தலைமையால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் இருந்தது. பணியுள்ள பணி மூலமாக அந்த பணியானது வாசனை நிறைவேறியதாக காணப்பட பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 10:18 பேதுரு என்னும் மறுபெயர் கொண்ட சீமோன் அங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு தரிசனத்தை குறித்து சிந்தனை பட்டுக் கொண்டிருக்கு. ஆவியானவர் இதோ 3 மனுஷர்களை தேடுகிறது அவனிடத்தில் காட்டுகிறார். பேதுரு வாழ்க்கையிலும் பேதுரு ஊழியத்தின் ஆரம்பத்திலும் இந்த நிகழ்வை பற்றி பார்க்கிறோம். இறை மக்களின் திருப்பணி என்றால் பணிவுள்ள பணியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இறை மக்களின் திருப்பணி என்றால் வாரி வழங்க வேண்டும். 35:22 படித்து பார்க்கும்போது ஆசாரிய கூட்டத்துக்காக மக்கள் வாரி தன்னுடைய பொருட்களை வழங்கினதை பார்க்கிறோம். 1 நாளாகமம் 27:3-4 படித்து பார்க்கும்போது தாவீது ஆலயத்துக்காக கேட்கும்போது திருச்சபைகள் வாரி வழங்கினதை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 21:1-4 படித்து பார்க்கும்போது ஏழை விதவை தனக்கு உள்ளது எல்லாவற்றும் காணிக்கை பட்டியலில் போட்டதை ஏற்று அவளை குறித்து சாட்சி சொல்வதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரி வழங்குகிற பணி இறை மக்களின் திருப்பணி. பணிவுள்ள பணி இறை மக்களின் திருப்பணி. சமாதானத்தை அமைதியை உருவாக்குகிற பணி இறை மக்களின் திருப்பணியாம். அதாவது மட்டும் இறை மக்களின் திருப்பணி சகோதர அன்போடு இருக்க வேண்டுமாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 20:38 பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட போனான். ஊழியக்காரை கனப்படுத்துகிற ஊழியம் என்னவா? சகோதர அன்பு. என்னதான் பெரிய பணம் கொடுத்தாலும் வசதியாக ஏற்படுத்தினாலும் அந்த ஊழியக்காரத்தை அன்பு காட்டவில்லை என்றால் அந்த ஊழியத்தில் எந்த விதமான பலன் இல்லை. இந்த நிகழ்வு படுத்த பதவி பவுலின் கழுத்தை கட்டுக்கொண்டு முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட போனார்கள். வசதி மிகுந்த சூழ்நிலை இருக்குது. அதனால் வசதி இல்லை என்ற போதிலும் பவுலுக்காக இந்த இறை மக்கள் என்ன பண்ணிக்கலாம்? அவருடைய கப்பல் ஏறு வரைக்கும் அவரோடு கூட போனதை பார்க்கிறோம். எதன் அடிப்படையிலே? அவர் பேர் வந்து அன்பின் அடிப்படையிலே தான் செய்தியை பார்க்கிறோம். ரோமருக்கு நிறுவம் 16:4 அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரை உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிந்தவர்களாய் இருக்கிறார் என்று வசனம் கூறுகிறது. இன்னைக்கு நம்முடைய திருச்சபை இப்படியா இருக்குதா? திருச்சபை இறை மக்கள் இறைப்பணி செய்கிறார்களா? நன்றி உள்ள பணி செய்கிறார்களா? அன்புள்ள பணி செய்கிறார்களா? 2 Corinthians 12:15 ஆகால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று கூறுகிறார். இயேசுக்கு அதைத்தான் செய்து வந்தார். உங்களுக்காக உலகத்தின் பாவத்தை சுமத்தி தீர்ப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இவ்வளவா அன்பு கொண்டதனாலே இறை மக்களின் திருப்பணி என்பது கடவுளின் மக்களை
கடவுள் காணுகிற மக்களை, கடவுள் காணாத மக்களை அன்பு கொள்ளும். இந்த சிறிய எதை செய்துள்ளோ அது எனக்கே செய்து அன்பின் அடிப்படையிலே தாகமா இருந்தவர்கள் தாகம் தண்ணி தாகம் தீர்க்க வேண்டும், பசியாதவர்கள் பசியை கொடுக்க வேண்டும், பத்திரமாக பத்திரம் கொடுக்க வேண்டும், சிறைத்தவர்களை சரி காண வேண்டும், வியாதிகளை பார்க்க வேண்டும். இதெல்லாம் அன்பின் அடிப்படையாக காணப்படுது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இதுதான் இறை மக்களின் திருப்பணி. மினிஸ்டர் ஆஃப் தி லேக் என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய திருச்ச மக்கள் எல்லாரும் ஒரு இடைப்பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அதான் மட்டுமல்ல, இறை மக்கள் திருப்பணி மனித இரக்கம் தேவை. மனித இரக்கம் தேவையாம். சங்கீத புத்தகம் 35 சங்கீதம் 14 முதல் பகுதி படித்து பார்த்தால், நான் அவனை சிநேகனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். கட்டு சகோதரத்தை அன்பு கொள்வார். காணாத தேவனுக்கு எப்படி அன்பு கொள்வார்? அப்படின்னா மனித இரக்கம் நமக்கு இருக்கிறதா? நீங்க மனித இரக்கம் மற்ற சூழ்நிலையிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். சாலையிலே, பணியாற்றிய இடங்களிலே, நிறுவனங்களிலே, திருச்சபையிலே எப்படியாக காணப்படுகிறோம்? அது இறை மக்கள் அல்ல, அது இறை மக்களின் திருப்பணி அல்ல. அப்படின்னா இறை மக்கள் திருப்பணி என்னவா? கடவுள் மேல் அன்பு கொண்டுதான் அந்த சகோதரத்தில் அன்பு கொள்ள வேண்டும். கடவுள் நம்ம எவர் இறக்கப்பட்டாரோ அதே போல் நாமும் பிறர் மேல் இறக்கமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 23:26 திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக கொலைபாடுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசுவின் ஊழியத்தின் கடைசி நிகழ்விலே நாம் படித்து பார்க்கிறோம். அன்பு, மனித இரக்கம். எனக்காக பாடுபட்டாரே, அவர்கள் சிலுவையை சுமக்க முடியவில்லையே, ஆனால் அவர்களோடு கூட போக முடியும் என்று அந்த ஸ்திரீகள் சொன்னதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 11:19 படித்து பார்க்கும்போது 19 யூதரில் அநேகர் பார்த்தால் மரியாதை என்பவருடைய சகோதரி குறித்து அவருக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு வந்திருந்தார்கள். ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு நடந்தால், துக்கம் நடந்தால், சூழ்ந்த மக்கள் எல்லாம் அந்த துக்கம் சென்று அவருக்கு ஆறுதல் பெற வேண்டும். அதுதான் மனித இரக்கம், அதுதான் மனித உணர்வு, சுபாவம். இயேசு நமக்காக கட்டிவிட்டார். லூக்கா சுவிசேஷம் 11:35 நமக்காக கட்டிவிட்டார். 2 சூழ்நிலை, ஒன்று மனம் திரும்ப வேண்டும், 2வது அவிசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எருசலேமே கோழித்தன் குஞ்சுகள் கூட்டி செல்வ இவ்வளவாக அன்பு கொண்டேன், நீ நேசிக்கொள்ளியா? மனித இரக்கம் இயேசுவிடத்தில் இருந்தது. இறை மக்களின் திருப்பணி என்பது அமைதியை உருவாக்க வேண்டும். இறை மக்களின் திருப்பணி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பணிவுள்ள பணியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வாரி வழங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சகோதர அன்பு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மனித இறக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மனித உணர்வு இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட உணர்வுகளே வாழ வேண்டும் என்றால் அதை நம்மால் முடியாது. என்னை பயன்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாருக்கும் செய்ய எனக்கு பலமுண்டு என்று ஆண்டவரை பலப்படுத்த இருக்கிறார். நீங்கள் நான் ஆண்டவரின் திருப்பணி செய்ய திருப்பணியாளர்கள், இறை மக்கள் இறைப்பணி செய்ய ஆயத்தம் அளிக்கமா? அதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். எதிர்வரை தலைக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டிலே இந்த அருமையான பரிசுத்தமான புதிய மாதத்தின் 1வது ஞாயிற்றுக்கிழமை காலைகளிலே காணொலி மூலமாக திருச்சபத்திலே நாங்கள் தியான வசனத்துக்காக நினைத்தோம். இறை மக்களின் திருப்பணி மினிஸ்டர் ஆஃப் தி லேக் என்ற தலைப்பின்களாக நாம் தியானித்தோம். சபை மக்கள், திரை மக்கள் இந்த உலகத்திலே அமைதியை, சமாதானத்தை உருவாக்குவதாக நாங்கள் வாழ வேண்டும். இறை மக்களின் திருப்பணி என்பது நாடுமன்றே எப்படியாக நல்ல சமாரியின் நிகழ்விலே ஒரு பெரிய உண்மையை நியாயசத்தில் எடுத்து காட்டுகிறோம். அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் பணிவுள்ள பணியை செய்ய வேண்டும். எல்லாவற்றுமாக வாரி வழங்க வேண்டும். தன்னுடைய வாகனத்தையும் தன்னுடைய எண்ணெயையும் காற்றிலையும் கொடுத்து தன்னுடைய தினாலயத்தையும் கொடுத்து அதிகமாக செலவு அதற்காக கொடுப்பன் வாக்குரைத்த அந்த இறைப்பணியை போல திருச்சபைக்கு யாவும் செய்வதற்கு எங்கள் அர்ப்பணிக்கிறோம். இறைப்பணியை செய்ய திருச்சபை சகோதர அன்போடு இருக்க வேண்டும். கண்ட சகோதரத்தை அன்புகளாக காணாத தேவனுக்கு எப்படி அன்பு கொள்வான்? இறை மக்கள் திருப்பணி என்பது மனிதன் இறக்க உள்ளவர்களாக காணப்பட்டது. நீர் எங்குமே இறக்கப்பட்டீர். இயேசு கண்ணீர் விட்டீர். இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்வது எங்களுக்காக கண்ணீர், இப்பொழுது கண்ணீர் விட்டுக் கொண்டே இருக்கிறேன். உடைய இறக்கத்துக்கு அளவே இல்லை, உடைய தயவுக்கு அளவே இல்லை ஆண்டு, உடைய அன்புக்கு ஈடு இடையே ஆண்டு. எப்படிப்பட்ட இயேசுவை நாம் விசுவாசிப்பது, இயேசுக்காக நாங்கள் ஊழியர் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தாத்து ஒப்புவிக்கிறோம். எங்கள் நடைமுறையும் ஆசிரியையும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள கடமைக்கு ஆமே ஆமே. மீண்டுமாக நாம் யாரும் பொதுவான ஜப ஆயத்தப்பட்டதாக கிறிஸ்தவ கீர்த்தனையில் 122வது கீர்த்தனையில் முதல் 2 கவியும் கடைசி கவியும் பாடுவோம். கீர்த்தனை 122 முதல் 2 கவியும் கடைசி. வேறு ஜென்மம் வேணும், மனம் மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேண்டும்.
திருப்பணி என்பது அமைதியை சமாதானத்தை உருவாக்க வேண்டும். இறைமக்களின் திருப்பணி என்பது பணிவுள்ள பணி, ஆமண்டலில் அன்புள்ள பணி, வாரி வழங்குகின்ற பணி, மனித இரக்கமுள்ள பணி, மனித உணர்வுகளை மதிக்கின்ற பணி. இப்படிப்பட்ட பணிகளை நீர் செய்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை நிறைவேற்றினீர். முன்மாதிரி நாங்கள் பார்த்து வளர வாழ ஜீவிக்க நடக்க எங்களையும் தகுதிப்படுத்தும். எப்படிமாக இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபைக்காக நான் ஜெபிக்க முடியும். குறிப்பாக இந்த மாதம் முழுமையாக எங்களோடு கூட அநேக குடும்பத்து மக்கள் வாழ்வில் பலமான சூழ்நிலை உண்டானது. பண கஷ்டம் சொல்ல முடியாத வேலைகள் உண்டு. அவைகளுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். திருமண வாழ்க்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அவரும் ஜெபிக்கிறாங்களே. இந்த மாதமான அற்புதத்த மாதமாக, ஆச்சரியத்த மாதமாக, ஆச்சரியத்தின் மாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். மனிதன் தனிமைக்கு நல்லது நன்றி ஏற்றத்தோடு உருவாக்கினேன். அதே போல குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஏற்புடைய ஒரு நல்ல ஆலயம் சென்றாக இருக்கிறாலும் இல்லவருக்கு பிரச்சனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்டு பிள்ளைகள் பத்திரமாக செல்ல ஆயத்தத்தோடு இருப்பேன். சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்க மட்டும் பாதுகாத்தேன். சில போற பிள்ளைகள் ஜெபிக்கும். சிறு பிள்ளைகள் ஆண்டதே பத்திரமாக தினமும் சென்று வர கிருபை பாகட்டும். குடிக்கிற உணவு ஆகாரம் அவ்வப்போது தேவையான பிள்ளைகள் பத்திரமாக தங்கள் கைகளை தூய்மைப்படுத்திக் கொண்டு பள்ளியிலும் வீட்டில் இருக்க கிருபை பாகட்டுமாறு சில ஜெபிக்கும். இந்த நாள் முடிய இந்த மாதம் முழுமையாக எங்களோடு கூடுறோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தில் இல்ல தேவைகள், எங்களுடைய வியாபார தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கி தரும். கர்த்தரின் பாரத்தை வைத்து பயப்படாத தீங்காத கலங்க நான் தேவ நான் தப்புப்பேன் நேர்ந்து சமைப்பேன் வழிநடத்தி சொன்ன நன்மை. எனக்கு ஒத்தாச பருவனுக்கு நேராக நன்மை இருக்கிறேன். சிங்கப்பட்டியில் தாழ்ந்து பட்டியலுக்கும் கத்திரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் நல்லவர் சுத்து நம்பிக்கை இருக்க மனுஷன் பாய்க்குவான். கர்த்தருக்கு பயப்பட மனுஷன் இவ்விதமாய் ஆசிரியப்படுவான். ஆமாண்டர் கர்த்தருடைய கட்டுவதை பிரயாசம் கல்யாணமாக இந்த வசனத்தை ஓடாக எங்களுக்கு திருச்சிவின் ஒவ்வொரு குடும்பத்து மக்களையும் ஒவ்வொரு திருச்சி அங்கங்களையும் கர்த்தர் தான் ஆசிரியத்து வழிநடத்தும். இப்படமாக இந்த புதிய வார்த்தை இந்த புதிய மாதம் திருக்கத்தை பெற்றுள்ள வாரம் முழுதும் மாதம் முழுதும் எங்களோடு முடிஞ்ச அனைவரையும் திருக்கருத்தால் தொட்டு ஆசிரியத்தின் மீது கருத்த தாங்கி சுகமான பாதையிலே, சந்தோஷமான பாதையிலே, ஆசிரியப்பட்ட பாதையிலே, மன மகிழ்ச்சியான பாதையிலே நீர் எங்கள் அனைவரையும் ஆசிரியத்து வழிநடத்தும் ஜெபிக்கிறோம். மீட்பை இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்போடு ஐக்கியமும் நம் அனைவரோடு என்றும் இன்னும் சதா நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பாமாலை முதல் 2 கவியும் கடைசி கவியும் பாடுவோம். பாமாலையில் 212 முதல் 2 கவி கடைசி கவி. பகலோன் கதின் போலவே இயேசுவின் ராஜ்யமே. Amen.
பலத்தோடும் பத்திரமாக நம்ம நிலத்தில் இருப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே